சென்னை ஹைகோர்ட் கேம்பஸில் இருக்க ஸ்மால் காசஸ் கோர்ட்டில் ஒரு எம்சிஓபி கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தோம். எம்சிஓபி கேஸ்னால் ஒன்றுமே கிடையாது. இந்த கேஸை பொறுத்த வரையும் ஹஸ்பண்ட் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்கறதுக்காக எம்சிஓபி கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தோம். இந்த கேஸ் நம்மக்கிட்ட வரும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே ஆகி வந்தது. தென் இது ஆல்ரெடி ஒரு அட்வொகேட் வந்து முன்னாடியே ஃபைல் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை நம்ம கோர்ட்டில் போயிட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அது வந்து ரிட்டன் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரீசன் ஏன் அப்படின்னு கேட்டதில் அதில் வந்து டிலே பெட்டிஷன் ஆட் பண்ண சொல்கிறாங்க. இதில் வந்து எம்சிஓபி கேஸ் ஃபைல் பண்ணும்பொழுது 6 மந்த் டியூரேஷனுக்குள்ளே அந்த ஆக்சிடெண்ட் ஆகி 6 மந்த் டியூரேஷனுக்குள்ளே கேஸ் ஃபைல் பண்ணணும். பட் இந்த கேஸ் 6 மந்த்துக்கு மேலே அதுக்கப்புறம் தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதால் டிலே பெட்டிஷன் கேட்டிருக்காங்க. டிலேவை பொறுத்தவரையிலையும் கண்டோன் டிலே அப்படின்னு ஒரு பெட்டிஷன் வைப்போம். இது ஒரு அப்ளிகேஷன் கூட சொல்லலாம். இந்த பெட்டிஷன் வந்து செக்ஷன் 5 லிமிடேஷன் ஆக்ட் கீழே வந்து எத்தனை நாள் டிலே ஆயிருக்கு அப்படின்றத கால்குலேட் பண்ணி வைப்போம். இந்த நமக்கு வந்த கேஸை பொறுத்தவரையிலையும் 2022 வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு.